அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி குக்கிங் ரெசிபிஸ் எதுவும் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கிட்ஸுக்கு ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டதுனால சிக்கன் பர்கர் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக கெச்சப் வச்சுருக்கேன். 2 பேருக்கும் இதுதான் வச்சுருக்கேன். அடுத்ததாக என் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். பொரியல் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் வீட்டில் எதுவும் இல்லை, முட்டை மட்டும் இருந்தது. ஸோ அதை வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு முட்டை பொரியல் பண்ணிட்டேங்க. இதுக்கு குழம்பு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் சிம்பிளாக. காய்கறி வீட்டில் எதுவும் இல்லாததுனால இந்த சாம்பாருக்கு இந்த முட்டை நல்லா போகும். இது கூடவே வீட்டில் வத்தல் இருந்தது. ஸோ காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த வத்தலை வச்சு தான் சமாளிப்பேன். வத்தல் கூடவே ஒரு பீஸு ட்ரைடு மீட்டு, அதாவது உப்பு கண்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்திருந்தேன். அதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன குட்டி பையன் இருக்கான். அவனோட டிஷர்ட்டு தான் இது. புது டிஷர்ட்டுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா. வாங்கிட்டு வரும்போது, கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அதில் பட்டன் இருந்தது, ஆனால் ஹோல் இல்லை. கொஞ்சம் காஜா தைச்சி கொடுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ நம்ம வீட்டிலையே நம்ம தைக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் நம்ம அப்புறம் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராவது தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் பக்கத்து வீட்டு பையனுக்கு டிஷர்ட்டில் காஜா தைச்சி கொடுத்துட்ருக்குறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பெண்களுக்கு படித்தா மட்டும் பத்தாது, கூடவே ஏதாவது ஒரு கைத்தொழில் ஒன்று கற்று வச்சுக்கணும். அது எப்போவுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்மள மாதிரி ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் தங்கி இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி டைலரிங் ஏதாவது கற்று வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கெல்லாம் வெளியில் பண்ணித்தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படியே பண்ணாலும் சார்ஜு நிறையா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி அல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். நம்ம கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு நம்மளே அல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம். அந்த மாதிரி தான் இப்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் கேர்ள் கிட்ஸ் இருக்கிற மதர்ஸுக்கு இந்த மாதிரி டைலரிங் ஏதாவது கற்றுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் வெளியில் போக வேண்டி இருந்தது. அதுக்காக காரில் ஏறி உட்காந்த அப்புறம் தான் தெரிஞ்சது காரில் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஃபியூயல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ க்யூவில் நின்றுட்டுருக்கோம். எங்களோட டேர்ன் வந்ததுக்கு அப்புறமா ஃபில் பண்ணிடலாம் பெட்ரோலு. இப்போ எங்களோட டேர்னும் வந்துருச்சு. எங்களோட காருக்கு நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வெளியில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், தோஹாவில் இருக்கிற நஜ்மாங்கிற ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சைக்கிள் கடை இருக்குது. அந்த சைக்கிள் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வீட்டில் என் பொண்ணோட சைக்கிள் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால், சரி அதை போய் ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைக்கிள் கடைக்கு நஜ்மாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். நஜ்மாவில் ஒரு சைக்கிள் கடை இருக்குது. வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையவே சார்ஜு வாங்கிக்கிறாங்க. பட் வேறு வழி இல்லை, இது கிட்ஸோட சைக்கிள் அப்படிங்கிறதுனால ரிப்பேர் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஸோ அதனால் சைக்கிள் கடைக்கு வந்தாச்சு இப்போது. என் பொண்ணோட சைக்கிள் இதுதான், இதில் தான் நிறைய டேமேஜ் இருக்குது. என்ன மாதிரியான டேமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா வீலில் உள்ள டியூப்பு போயிடுச்சு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் கடையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கு தேவையான சைக்கிளு, கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு இந்த மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு தேவையான சைக்கிளும் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், நிறைய ட்ரெண்டியான சைக்கிள்ஸும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு 3 வீல்ஸ் இருக்கிற மாதிரி சைக்கிளு, அப்புறம் 2 வீல்ஸ் இருக்கிற மாதிரி சைக்கிளு, அப்புறம் பேட்ரியில் ஓடக்கூடிய காரு, ஸ்கூட்டரு, பைக்கு, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பேட்ரியில் ஓடக்கூடியது தான்.
நம்ம சார்ஜ் ஏற்றி கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிட்ஸோட சைக்கிள். ரொம்ப சின்ன பிள்ளைங்க 1 வயசு 2 வயசு 3 வயசு இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு தேவையான சைக்கிளும் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் என் பொண்ணோட சைக்கிளையும் ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு 45 ரியால் வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.